200 pieces 24 hours. லேக்ஸ் ஆஃப் அமௌண்ட்டும் பெரிய ஐடி கம்பெனியோட ரெப்புடேஷனும் டோட்டலாக லாஸ் ஆகிடும். திஸ் இஸ் ப்ராஜெக்ட் 200 அந்த கிளாக் இஸ் ஆல்ரெடி ரன்னிங். என் பின்னாடி இருக்க இந்த வால்ல ஜஸ்ட் ஒரு கவுண்ட் டவுன் மட்டும் ஓடல, ரொம்ப இம்பார்ட்டன்டான டெட்லைன் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாக்டா 3 hours முன்னாடி ஒரு கால் வந்தது. ஒரு ஐடி கம்பெனிக்கு 200 டெஸ்க்டாப் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னாங்க. எவ்வளவு அர்ஜென்ட்னா டைம் இப்போ எக்ஸாக்டா 5 AM. இன்னைக்கு 200 நம்பர்ஸ் டெலிவரி பண்ண போறோம். ஒரு லாட்டா வந்துகிட்டே இருக்க போது இது எல்லாத்தையும் டீலோட் பண்ணி சேஃபா உள்ள ஸ்டாக் பண்ண போறோம். ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டையும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி உள்ள வைக்க போறோம். இது எல்லாத்தையும் 7 AM குள்ள வாங்கி உள்ள ஸ்டாக் பண்ணணும். அப்பதான் டெக்னீஷியன்ஸ் வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணி டெட்லைன் குள்ள முடிக்க முடியும். லெட்ஸ் மேக் இட் பாசிபிள். 4 AM க்கு ஆர்டர் வந்ததும் கால்குலேஷன் பிளானிங்லாம் பண்ணி 4:15க்குலாம் வெண்டர் கிட்ட ஆர்டர் பஞ்ச் பண்ணிட்டேன். 5 AM க்கு ஸ்டாக் நம்பர் கேட்ல இருந்தது. ஆர்டர்ஸ்லாம் 1 by 1 வந்து நம்ம கிட்ட ரீச் பண்ணவே 7 AM ஆயிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாளைக்கு 7 AM குள்ள இந்த ப்ராசஸை முடிக்கணும். இல்லனா இந்த ப்ராஜெக்ட் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும். எந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹார்ட்வேரை தொடவே கூடாது. ஃபர்ஸ்ட் மேத்தை தான் பார்க்கணும். ரஃபா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு பிசிக்கு 2% வச்சு ஒர்க் பண்ணோம்னா ஈச் பிசி கம்ப்ளீட் பண்றதுக்கு 45 மினிட்ஸ் எடுக்கும். அப்போ 200 பிசிக்கு 45 மினிட்ஸ் எடுத்தோம்னா டோட்டலா 150 hours எடுக்கும். ஸோ 7 days எடுக்கிற ஒர்க்கை டோட்டலா கிளைண்ட் 24 hours முடிக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ கால்குலேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணுவோம். 7 days பண்ணி முடிக்க போற ஒர்க்கை நம்ம 1 day பண்ணணும்னா நமக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவைப்படுது. அதனால டீமை 3 டிவிஷனா பிரிக்க போறோம். டீம் 1 த பில்டர்ஸ். இவங்களோட வேலை அசம்பிளி மட்டும்தான். வேற எந்த ஒர்க்கையும் இவங்களுக்கு அசைன் பண்ண மாட்டோம். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அசம்பிளில ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்க ஸ்பீடை விட அக்யூரசி தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டீம் 2 த ஃபிளாஷர்ஸ். இவங்களோட ஜாப் இந்த எம்டி ஹார்ட்வேருக்கு லைஃப் தரது. அசம்பிள் பண்ண இந்த 200 சிஸ்டம்ஸையும் ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வர வேண்டியது இவங்களோட வேலை. 200 யூனிட்ஸை தனித்தனியா பண்ணா டைம் ரொம்ப எடுக்கும். அதனால 20 யூனிட்ஸை ஒரே நேரத்துல டிப்ளாய் பண்ண போறோம். 20 பென் டிரைவ்ஸ் 20 பிசிஸ் அட் அ டைம்ல ஒரே நேரத்துல ஓஎஸ் ஃபிளாஷிங் பண்ணுவோம். ஒரு பேட்ச்ல ஓஎஸ் ரன் ஆகும்போது டீம் 1 அதாவது நம்ம பில்டர்ஸ் நெக்ஸ்ட் பேட்சை ரெடியா வச்சிருப்பாங்க. இங்க ஃப்ளோ கட்டே ஆக கூடாது. நெக்ஸ்ட் டீம் 3 த செக்கர்ஸ். இவங்களோட வேலை ரொம்ப சிம்பிள், ரிஜெக்ட் பண்றது மட்டும்தான். ஹார்ட்வேர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருந்தாலும் பூட் ஆக ஒரு ½ செகண்ட் எடுத்தா கூட இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. இவங்க தான் நம்ம ப்ராஜெக்டோட ஃபைனல் ஃபில்டர். இந்த ப்ராசஸ்ல எங்கேயாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து இந்த ஃபில்டரையும் தாண்டி போச்சுன்னா இந்த ஹோல் ப்ராஜெக்டும் ஃபெயிலியர் ஆயிடும். எல்லா டீமும் அவங்களோட ஒர்க்கை சைமல்டேனியஸா பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆகாது. டீம் பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம காம்பனன்ட் டிசைனை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், i5 i7லாம் இல்லாம ஏன் கிளைண்ட் i3 சூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான லாஜிக் இருக்கு. இந்த கிளைண்டோட ஒர்க் ஃபுல்லாவே கிளவுட் பேஸ்ட் தான். இதுக்கு i7 போட்டா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாது, கிளைண்டோட பில்லு தான் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராசஸர்ல சேவ் பண்ண அமௌண்ட்டை Gen 4 SSD மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதனால சிஸ்டம் பூட் ஆகிறது இல்ல ஆப் ஓபன் ஆகிறது இது எல்லாமே இன்ஸ்டன்ட்டா நடக்கும். மறுபடியும் சொல்றேன், இன்ஸ்டன்ட்டா நடக்கும். எம்ப்ளாய்க்கு லாகும் ஆகாது, கிளைண்ட்டுக்கு காஸ்டும் சேவ் ஆகும். இப்போ உங்க டவுட்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராசஸ்க்குள்ள போலாம். இந்த ப்ராசஸ் நேத்து காலையில ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ டைம் மார்னிங் 3 மணி. 20 hours எல்லாருமே டீப்பா ஒர்க் பண்ணதுனால எனர்ஜி எல்லாம் ட்ரை ஆகி டயர்டா இருக்காங்க. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சடனா ஃபிளாஷஸ் டீமோட லீட் வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னோட கம்பெனியோட ரெputation கிளைண்டோட கம்பெனியோட ரெputationமே இந்த லைனப்ல தான் இருக்கு. டெலிவரிக்கு இன்னும் 4 hours தான் இருக்கு. இந்த பேட்சோட 20 pieces-ம் எரர் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தப்ப இந்த பேட்சோட பென் டிரைவ் கரெக்டா இருந்தது. OS ஓட சோர்ஸே செத்துருச்சு. டீமுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஃப்ரெஷ்ஷா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு 1 hour ஆச்சும் எடுக்கும். ஆனா நம்ம கிட்ட அவ்வளோ டைம் இல்ல. இப்போ நான் எப்பவுமே யூஸ் பண்ற ரிடண்டன்சி ரூல் தான் எங்களை காப்பாத்து. அந்த ரூல் என்னன்னா 1 is none 2 is 1. நம்ம பென்ட்ரைவோட காப்பி எப்பவுமே என்கிட்ட ஒன்று இருக்கும். இன்ஸ்டன்டா பேக்கப் ஆக்டிவேட் பண்ணி ஸ்கிரிப்டை திரும்ப ரன் பண்ணேன். 10 minutesல பிளாக் ஆகி நின்ன லைன் திரும்பியும் ஸ்டார்ட் ஆச்சு. எக்ஸ்பீரியன்ஸோட ரியல் வேல்யூ டெக்னிக்கல் நாலேஜ்ல மட்டும் கிடையாது, எரர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். அப்ப ஸ்டாப் ஆன ப்ராசஸ் ஃபுல் ஸ்பீட்ல திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ டைம் 7 AM ஆகுது. நம்மளோட டெட்லைன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி நம்ம பிளான் பண்ண மாதிரி டைம்குள்ள வெஹிக்கிளை லோட் பண்ணியாச்சு. லார்ஜ் வெஹிக்கிள் அவைலபிளா இல்லாதனால பார்ட்டா தான் அனுப்பிட்டு இருக்கோம். இன்னொரு 1 hourல சென்னையில இருக்க டிராபிக்கை கிராஸ் பண்ணி எக்ஸாக்டான டைம்ல டெலிவரி ஆகணும். அதே மாதிரி 1 hourல எனக்கு இப்போ ஒரு ஃபிளைட் இருக்கு. இம்பார்ட்டன்டான ஒரு ஆசஸோட ஈவெண்ட்டை அட்டெண்ட் பண்ணணும். ரெண்டுமே டிலே ஆகக்கூடாது. பேலன்ஸ் திங்ஸை நான் ஃபிளைட்ல போய் அப்டேட் பண்றேன். நான் இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டேன். கிளைண்ட் இப்போ கால் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாலேஷன்லாம் நம்ம டீம் பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயி உள்ள வரும்போது எல்லாமே ரெடியா இருந்ததுன்னு சொன்னாரு. எல்லாரும் எலெக்ஷன் டைம்ல ஒரு ரேம் வாங்குறதே இம்பாசிபிள்னு சொன்ன நேரத்தில் நம்ம 200 பிசியை 0 எரரோட பாசிபிள் ஆக்கி காட்டியிருக்கோம். அதுவும் 24
24 ஹவர்ஸ்ல. என்னோட டீம் இல்லாம இது பாசிபிளே கிடையாது. ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டீம். அண்ட் லாஸ்ட்லி ஐ எம் நிரஞ்சன் அண்ட் திஸ் இஸ் ஹவ் வி பில்ட் த ஃபியூச்சர் அட் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸ்.